ஒரு நைட்டு, ஆமா ஒரே ஒரு நைட்டு ஒரு மனுஷனோட முழு வாழ்க்கையை விட மதிப்புள்ளதா இருக்க முடியுமா? இஸ்லாத்துல அப்படி ஒரு இரவு இருக்கு. அதுதான் லைலத்துல் கத்ர், அதாவது மகத்துவமிக்க இரவு. வாங்க இந்த இரவோட ரகசியங்களையும் அது ஏன் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறதையும் நம்ம ஒண்ணா சேர்ந்து பார்க்கலாம். இப்ப ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் பாக்குறீங்க இல்லையா? 1000 மாசங்கள். இது வெறும் நம்பர் கிடையாது. கற்பனை பண்ணி பாருங்க, இந்த ஒரே ஒரு ராத்திரியில நம்ம செய்யற வணக்கம் 1000 மாசங்கள், அதாவது ஒரு வாழ்நாளுக்கும் மேல செய்யற வழிபாட்டை விட சிறந்தது. இது நாம போடுற கணக்கு இல்ல, இது இறைவனோட மகத்தான வாக்குறுதி. சரி, 1000 மாசம்னா எவ்வளவு காலம்னு யோசிக்கிறீங்களா? அத வருஷ கணக்குல பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். 83 வருஷத்துக்கும் மேல. ஆமாங்க, இந்த ஒரே ஒரு இரவோட வழிபாடு ஒரு சராசரி மனுஷனோட முழு ஆட்கால வழிபாட்டையே தாண்டி நிக்குது. இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. எப்படி ஒரே ஒரு ராத்திரி ஒரு முழு வாழ்க்கையை விட மதிப்பு மிக்கதா இருக்க முடியும்? இதுக்கான பதில தேடி போறதுதான் இந்த இரவோட ஆன்மாவையே நாம புரிஞ்சுக்கிறதுக்கு சமம். வாங்க உள்ள போலாம். இந்த ஸ்பெஷலான இரவை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த மாசத்துல வருதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மாசமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. அதுதான் ரமலான் மாசம். ரமலான் மாசம்னா வெறும் பட்னி கிடக்கிறது மட்டும் இல்லைங்க, அது ஒரு முழுமையான ஆன்மீக அனுபவம். யோசிச்சு பாருங்க, இந்த மாசத்துல சொர்க்கத்தோட கதவுகள் எல்லாம் திறக்கப்படுது, நரகத்தோட கதவுகள் மூடப்படுது, கெட்ட சக்தியான ஷைத்தான்கள் எல்லாம் கட்டி வைக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாசத்தோட கீரிடம் மாதிரி இருக்கிறது தான் இந்த லைலத்துல் கத்ர். சரி, இப்ப நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு வருவோம். ஏன் இந்த ஒரு ராத்திரிக்கு மட்டும் இவ்ளோ பவர்? இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. ஏன்னா மனித குலத்துக்கே வழிகாட்டியான திருக்குரான் இந்த இரவில தான் இந்த பூமிக்கே அருளப்பட்டது. குரான்லயே அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா நாங்க குரானை கதிர் இரவுல தான் இறக்கணும்னு. இந்த ஒரு வசனமே போதும் இந்த இரவோட மகத்துவத்தை புரிஞ்சுக்க. இது வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு இல்ல, இது மனித வரலாற்றோட போக்கையே மாத்தின ஒரு தெய்வீக திருப்புமுனை. இந்த பேருக்குள்ளேயே அதோட அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. லைலத்துல் கத்ர் அப்படின்னா கண்ணியமிக்க இரவுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு ஆழமான அர்த்தம், விதி நிர்ணயிக்கப்படும் இரவு. ஆமாங்க, நம்ப முடியல இல்லையா? அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்மளோட வாழ்க்கை, மரணம், செல்வம், கஷ்டம்னு எல்லா விதியும் இந்த ஒரே ராத்திரியில தான் முடிவு செய்யப்படுது. இது மகத்தான சக்தியும் இறைவனோட தீர்ப்பும் ஒன்னா சேர்ற இரவு. ஓகே, இப்போ இந்த ராத்திரியோட முக்கியத்துவம் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி, இந்த பொக்கிஷத்தை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை நாம எப்படி சரியா பயன்படுத்திக்கிறது? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த இரவு எந்த தேதியில வரும்னு சரியா சொல்லப்படல. இதுல ஒரு பெரிய ஞானம் இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? அப்போதான் நாம ஒரே ஒரு இரவை மட்டும் குறி வைக்காம ரமலானோட கடைசி 10 நாட்கள்ல, குறிப்பா ஒற்றைப்படை இரவுகள்ல முழு மனசோட இறைவனை தேடுவோம். நம்ம முயற்சியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு இது. சரி, இந்த ராத்திரியோட முழுமையான பலனை அடையணும்னா என்ன செய்யணும்? 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, இரவு தொழுகையில அதிக நேரம் நிக்கணும். 2வது, மனசு உருகி அல்லாஹ் கிட்ட நம்ம தேவைகளை கேட்கணும், அதாவது துவா செய்யணும். 3வது, குர்ஆன் ஓதுறது, இறைவனை நினைக்கிறது, தியானம் பண்றதுன்னு நம்ம வழிபாடுகளை அதிகப்படுத்தணும். இந்த ராத்திரியில கேட்கறதுக்குன்னே ஒரு ரொம்ப அழகான எளிமையான பிரார்த்தனைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள், ஆனா அர்த்தம் ரொம்ப ஆழம். யா அல்லாஹ், நீ ரொம்ப மன்னிக்கிறவன், மன்னிப்ப உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால என்னை மன்னிச்சிடு. பாருங்க எவ்வளோ பணிவான நம்பிக்கையான வார்த்தைகள். இந்த இரவுக்கான சில அறிகுறிகளும் சொல்லப்பட்டிருக்கு, அதை நீங்க கவனிக்கலாம். அந்த ராத்திரி ரொம்ப அமைதியா சாந்தமா இருக்குமா. வானநிலையும் ரொம்ப இதமா, குளிரும் இல்லாம வெயிலும் இல்லாம இருக்குமா. முக்கியமா அதுக்கு அடுத்த நாள் காலையில உதிக்கிற சூரியன் பிரகாசமா இருக்கும், ஆனா கண்ணை கூசுற மாதிரி கதிர்கள் இல்லாம ரொம்ப மென்மையா உதிக்கும்னு சொல்லப்படுது. இவ்ளோ நேரம் நாம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த ராத்திரிக்காக இவ்வளவு மனக்கேடுறோம். இதுக்கு கிடைக்க போற உண்மையான பரிசு என்ன? அது பணமோ புகழோ கிடையாது. அதையெல்லாம் விட பல மடங்கு உயர்ந்த ஒரு பரிசு. அதுதான் முழுமையான பாவ மன்னிப்பு. இந்த வாக்குறுதியை நல்லா கவனிங்க. யார் ஒருத்தர் முழு நம்பிக்கையோட அல்லாஹ் கிட்ட இருந்து நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்த்து இந்த ராத்திரியில நின்னு வணங்குறாரோ, அவரோட கடந்த கால பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில செஞ்ச எல்லா தவறுகளும் மன்னிக்கப்பட்டு ஒரு சுத்தமான ஸ்லேட் மாதிரி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு. இந்த ஒப்பீடு உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா காட்டும். இந்த ராத்திரியை சரியா பயன்படுத்திக்கிற ஒருத்தருக்கு 83 வருஷம் வழிபட்ட புண்ணியம் கிடைக்குது, செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. ஆனா இந்த வாய்ப்பை கோட்டை விடுறவங்க ஈடு செய்யவே முடியாத ஒரு பெரிய பாக்கியத்தை இழந்துடுறாங்க. இது ஒரு லாப நஷ்ட கணக்கு இல்ல, இது ஒரு வாழ்நாள் வாய்ப்புங்க. இந்த ராத்திரியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அமைதி. குர்ஆன்லயே சொல்லப்படுற மாதிரி விடியல் வர்ற வரைக்கும் அதுல அமைதி நிலவும். இது நம்ம பார்க்குற அமைதி மட்டும் இல்ல,
வானவர்கள் இறங்குறதாலையும் இறைவனோட கருணை இந்த பூமி முழுக்க பரவுறதாலையும் ஏற்படுற ஒரு தெய்வீகமான சாந்தி. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு ராத்திரியில இந்த பூமி மேல இருக்கிற கோடிக்கணக்கான கூழாங்கற்களோட எண்ணிக்கையை விட அதிகமான வானவர்கள் நன்மையோடவும் ஆசீர்வாதத்தோடவும் பூமிக்கு இறங்கி வராங்க. நம்ம பூமிக்கு இந்த அளவுக்கு தெய்வீக கவனம் கிடைக்கிற மாதிரி வேற எந்த ஒரு இரவும் கிடையாது. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்க கடந்த கால தவறுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கேட்க ஒரே ஒரு ராத்திரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டா நீங்க என்ன செய்வீங்க? அந்த வாய்ப்பை தான் லைலத்துல் கதர் நமக்கு கொடுக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறதுல தான் நம்மளோட எதிர்காலமே இருக்கு. இதை கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி.